எதுக்குடா சின்ராசு லட்டு? இன்னைக்கு என் கையில கல்யாணம், எனக்கு ஆட்டா இருப்பது. ஏன்ட்டு நான் சிரிக்கிறீங்க? சின்ராசு, நீ குழந்தை உங்க ஆத்தா செத்து போச்சு. இப்போ ஐயன் கல்யாணம் பண்ணிட்டு வர்றது உனக்கு சித்தி இல்ல, சாமிக்கு போன ஆட்டோட்ட என் கையும் கூட்டிட்டு வருது. இல்லவா சின்ராசு, அது சித்தி தான். நான் சொல்றேன், ஆட்டோ தான். அது சித்தி சித்தி சித்தி. பாப்பா சீக்கிரம், நீ இல்லாம உங்க அப்பா தாலியா கட்ட மாட்டேங்கிறாரு. சின்ராசு, இந்நேரம் வரைக்கும் எங்கப்பா போயிருந்த? இங்க வாப்பா. ஊர் உலகத்துல 1000 பேர் 1000 பேசுவாங்க. நீ யாரு எதை சொன்னாலும் நம்பாத. சாமி கிட்ட போன உன்னோட ஆத்தா நான் தான் கண்ணு. என்னது சொத்து பூரா அந்த பையன் சின்ராஸ் பேர்ல இருக்கு? ஆமா, சின்ராஸ் அம்மாவுடையதான் இந்த சொத்து மொத்தம். அந்த அம்மா சாகும்போது இருந்த உயிர் தான் இது. சின்ராசு கல்யாணம் நடந்து கொண்டாட்டி சமூகத்தோட தான் இந்த சொத்தை விற்கவோ வேற ஒருத்தருக்கு மாற்றவோ சாத்தியம். சாப்பிட்டியா கண்ணு? வாடா கண்ணு, முதல்ல போய் சாப்பிடலாம். என்னடி சொத்து பூரா அந்த பய பேர்ல இருக்கு. அவன் இப்பவே 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். நம்ம நிலைமை என்ன ஆகும்? இந்த கண்ணு வாய தரக்கன போயிருக்கு. 6 லாரி போயிருக்கு. சரி, சாப்பிட்டு வரும்போது வெள்ள மண்டில இருந்து பணத்தை வாங்கிட்டு வா. ஆகட்டும். ஏன் கண்ணு, இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரே கணக்கு பிள்ளை, அவரு எவ்வளவு படிச்சிருக்காருன்னு தெரியுமா கண்ணு? அவ்வளவு இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிச்ச கணக்கு பிள்ளை எதுக்கு கண்ணு நம்ம கிட்ட கையை கட்டி நிக்கிறாரு? அப்படியா? அப்போ நாம இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிச்சிருந்தா கூட நம்ம கிட்ட காசு பணம் இல்லன்னா இன்னொருத்தர் கிட்ட கணக்கு பிள்ளை மாதிரி கையை கட்டித்தான் நிக்கணும் இல்ல? பெரிய மனுஷனா இருக்கு சரி கண்ணு, ஆனா இன்னொருத்தர் கிட்ட கையை கட்டி நிக்கணுமே. இப்போ நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் தலை நிமிர்ந்து நிக்கணுமா இல்ல இன்னொருத்தர் கிட்ட கையை கட்டி நிக்கணுமா? என் தங்கம், இந்த பாலை குடிமா. ஆத்தா பிரியமா குடுக்கறேன்ல, குடிமா. சின்ராசு, நீ தலை நிமிர்ந்து நிக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுல புண்ணியம் இல்ல. நம்ம தோட்டத்துல இருக்க எல்லா வேலையும் நீ கத்துக்கணும். ஏத்த இழைக்கிறதுல இருந்து ஏறு ஓட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நீ செஞ்சிருந்தாதான் உன்னை யாருனாலையும் ஏமாத்த முடியாது. அப்பதான் கண்ணு நீ சீக்கிரம் பெரிய மனுஷன் ஆகலாம். அப்படியாட்டா? அப்படின்னா நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன். இந்த இடத்துல படிக்காத மேலே சின்ராசு, ஆத்தா இங்க வாப்பா. என்னட்டா? சின்ராசு, இது என்ன தெரியுதாப்பா? ஐயோ, இது சாராயா. ஒரு நாள் வேலைக்காரன் குடிச்சுங்காட்டிக்கு ஐயா சாட்டு வாங்கி அடிச்சு போடுச்சு. ஆமா, அன்னைக்கு வேலைக்காரன் அடிச்சாரு. இப்ப தினம் அவருக்குத்தான் குடிக்கிறாரு. இல்ல பண்ணு, இப்ப பழகிட்டாரு. தினம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன போட்டு அடி அடி நடிக்கிறாரு. நீ இங்கே இருக்கானு, இது உங்க ஐயங்கிட்ட குடுத்துட்டு வந்துடுற. இந்த வேலைக்காரனுக்கு அறிவே கிடையாது. ஓமதிராவத்தை எந்த பாட்டில வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. ஆமா, பையன் நாளைக்கு பள்ளிக்கூடமே வரலன்னு வாத்தியார் சொன்னாரு. நான் தான் வெளியூர் போயிட்டேன்.
என்ன ஏதுன்னு நீயாவது கேட்கப்படாதா? ஏதாவது கேட்டா எழுத்து பேசுறான். மீறி கைய வாங்கணும்னா மூத்த குடி பிள்ளைய போட்டு அடிக்கிறா பாருன்னு ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. அம்மா இப்ப எங்க அவன்? முன்னாடி நிக்கிறான், அனுப்பி வைக்கிறேன். 4 போடு போடுங்க. கண்ணு, உங்க ஐயன் கூப்பிடுறாரு, நாங்க போயிடாத கண்ணு. அவரு அடிச்சு போடுவாரு. எழுத்து கடிக்கிறது நான் போய் கேட்கறேன். தள்ளு. வேண்டா, 4 நாளா பள்ளிக்கூடமே முடியாம எத்தனை நாளாடா இந்த மட்டம் போடுற பழக்கம்? உனக்கு அந்த பிடிச்ச பழக்கம். ஏடா நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடா பதில் சொல்ற? நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. அடவர ஆஸ்கர், என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. குத்தி குத்தி கேட்டு போச்சா? நீ புத்தியும் கெட்டு போச்சு. செருப்பால் அடிப்பேன். எதுத்தால பேசுற உன்னை? அடிக்கிற போய் பேசிய என் புருஷன் போட்டு அடிச்சதுல என் புள்ள 4 நாளா சோறு தண்ணி இல்லாம ஜுரத்துல கிடக்குறான். நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். என் வயிற்று வளர்ற பிள்ளைய வேணா எடுத்துக்கோ. இந்த பிள்ளைய காப்பாத்திடுமா? அக்கா, என் ரத்தத்தை உனக்கு காணிக்கையாக்குறேன். எப்படியாவது இந்த பிள்ளைய காப்பாத்திடுமா? பாம்பு பாம்பு ஆமா. அது நாக பாம்பா தார பாம்பான்னு ஒண்ணுமே புரியல. நாங்க இல்லமா, அது கட்டு பிடிக்க கடிச்சா பயங்கர விஷயம்ங்க. நிறுத்தியா? சாதாரண பாம்பு கிடக்குறீங்க. என் மகன் சிந்தாஸ் கிட்ட போய் கையில புடின்னு நான் சொன்னா உடனே பிடிச்சிருவான். அதுக்கு இல்லைங்கம்மா, இங்க இருக்கிறதெல்லாம் காட்டு பாம்பு, விஷம் அதிகம். பட்டுன்னு போட்டுச்சுன்னா அப்புறம் என்ன மருந்து போட்டா ஒன்னும் ஆகாது. நானே என்ன பாம்பு அடிக்கிறேன். நம்பி இருக்கு ஒரே இடத்துல போட்டு பண்ணிட்டு சாமி என்னைக்கு ஊர் கூட சுத்தி வருது. புரியா மகமாய்க்கு 6ஆம் வேலை பண்றது கூட அட்ஜஸ்ட் பண்றேன். எனக்கு முக்கியமான தெருவுக்கு போகணும். சீக்கிரமா வாங்க. வாய எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஜாதி வித்தியாசம் இல்ல. என்ன ஜாதி வித்தியாசம்? எலெக்ஷன் நேரத்துல ஓட்டு கேட்கறதுக்கு வீடோட வந்து எங்களை கூப்பிடுறீங்களே, அப்ப ஜாதி வித்தியாசம் தெரியலையோ? இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வாய் கொடுத்து அதிகமா போச்சு. பேரு உங்க தெருப்பக்கம் வராது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? என்ன பண்ணுவோண்டி? அடச்சி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இந்த பாருங்கயா, நீங்களே எடுத்துட்டு வரீங்கன்னா நாங்களே எடுத்துட்டு வந்துருவோம். ஓஹோ, அந்த சொல்லிட்டீங்களா? இதெல்லாம் கேட்க நமக்கு யாரும் இல்லையா? நாமெல்லாம் மனசுக்குள்ளதான் சாமி கும்பிட்டுக்கணும். தலை விதி. ஏக வாழனா எடுத்தறிஞ்சு பேசுறாங்க. பெரியவர்கள் எங்க பேச்சு எல்லாம் மீறி தேர எடுத்துட்டு வந்திருக்க. அதனால நாங்கெல்லாம் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நீ பழையபடி தேர ஊருக்குள்ள திருப்புல சொல்லு சொல்ல. அப்புறம் 1.5 வருஷத்துக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ஓஹோ, யோ மண்ணாங்கட்டி, என்னங்க தேர் மேல ஐயர் நிக்கிறாரு, அவர்கிட்ட தேங்காய் வெட்டுற அருவாள் இருக்கு, அதை கொஞ்சம் வாங்கிட்டு வா. தெய்வத்துக்கு தேங்காய் வெட்டுற அறிவா எல்லாம் விதிதான். ஓ, குடிக்காதீங்க. இந்தாங்க. ஏயா என்னங்க? நம்ம ஊர்ல மாமூலா நோம்பி சாட்டினா மாரியாத்தாளுக்கு வழக்கமா என்ன பலி கொடுப்போம்? 6 கோழி சேவைதானுங்க. இந்த தடவை அது இல்ல, இவனுக்கு தலைதான். கரெக்டுங்க. நான் முன்னால போயிட்டே இருக்கேன், சாமி தேர பின்னால வந்துட்டே இருக்கட்டும், எவன் எதிர்த்து நிக்கிறான்னு பாக்கலாம். வாங்கயா. சிந்தாசு, அருவாளை கீழே போடுற. அத்தா, நான் சொல்றேன், அருவாளை கீழே போடுற. நமக்கெல்லாம் ஆபத்தாண்டவனே சிந்தாசு தான். ஆனா அவரை கெடுக்கிறதுக்குமே இவ வந்து வாய்ச்சிருக்காளே. என்ன மர்ம மாயம் பண்ணாலும் இது ஒண்ண மட்டும் சிந்தாசு திரும்பவே மாட்டேங்குது. என்னடே மச்சான், மாமா
ஏன்னா தினம் இப்படி மல்லு கட்டிட்டு இருக்கிய எப்படா மல்யுத்த போட்டு அடுத்த மாசம் மாமா. இது பாரு சின்ராஸ் மச்சான்னா ஜில்லாலேயே முகலால பேர் வாங்கின என்ன கண்டிப்பா வாங்கிரும் மாமா. விட்டுறாத சின்ராசு